இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். The book of Genesis chapter 26 verse number 22. நான் வாசிக்கிறேன். பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்திலே ரெகபோத்தின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தர வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். The Lord has given us room for என்று சொல்லி அங்கே ஈசாக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இடம் உண்டாக்குகிற கர்த்தர். எதற்கெல்லாம் இடம் உண்டாக்குகிறார் என்று சொன்னால், ஆசீர்வாதத்திற்கு, சமாதானத்திற்கு, விடுதலைக்கு ஆண்டவர் நமக்கு இடம் உண்டாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். ரெகபோத் என்பது ஒரு துறவின் பெயர் மாத்திரமல்ல, ஒரு இடத்தின் பெயர் மாத்திரமல்ல. தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற விசேஷித்த விதமான ஆசீர்வாதத்திற்கு ரெகபோத் என்று அழைக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ரெகபோத் குறித்து நான் உங்களோடு கூட சிலவற்றை நான் பேச விரும்புகிறேன். இந்த ரெகபோத்துக்குள்ளாக வருவதற்கு முன்பாக ஈசாக்கு கடந்து சென்ற பாதைகள் என்ன, ஆண்டவர் ரெகபோத்தை குறித்து சொல்லுகிற காரியம் என்ன என்பதை குறித்து சிலவற்றை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். உங்களுக்கு என்று சொல்லி கர்த்தர் விசேஷமான சில காரியங்களுக்கான இடத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. அதை குறித்து நான் பின்னாடி விவரமாக சொல்கிறேன். ஒரு 5 காரியத்தை வேகமாக இந்த வசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, நம்பர் 1, the problems or the contention always precedes Rehoboth. இந்த ரெகபோத்தின் அனுபவத்துக்கு முன்பாக ஈசாக்கு சில பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகளை கடந்து செல்ல வேண்டியிருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முன்பாக சில பாடுகளுக்குள்ளாக போக வேண்டியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் வாழ்க்கையே பாடாக இருக்க போறதில்லை. கர்த்தர் நமக்கென்றும் சில ரெகபோத்துக்களை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் வசனத்திலே பஞ்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபேமின். அங்கே ஈசாக்கு ஒரு பஞ்சத்தை அவர் சந்திக்கிறார். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்திலே பயம் என்று சொல்லுகிற அந்த அனுபவம் இருக்கிறது. பயம்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்திலே ஜனங்கள் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதை கண்டு பெலிஸ்தர் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். பாருங்க, பஞ்சம், பயம், பொறாமை போன்ற காரியங்கள். 15ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, தன் தகப்பனாகி ஆபிரகாம் நாட்களிலே ஆபிரகாமுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை இந்த பெலிஸ்தர் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். பாருங்க, அங்கே ஒரு பிரச்சனை வருது. அங்கே இருக்கிற துறவுகள் எல்லாவற்றையும் அங்கே அதை அடைத்து போட்டார்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு. ஆகவே இவன் எப்படியாகிலும் துறவுகளை வெட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் யோசித்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், நீங்கள் அங்கே 19ஆம் வசனத்தில் ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில் வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். அந்த நாட்களிலே பாலஸ்தீன தேசத்தில் இந்த தண்ணீர் ஒரு பெரிய பிரச்சனை. வாட்டர் வாஸ் a big issue in Palestine. அங்கே தண்ணீருக்கு அதிகமான பஞ்சம் உண்டு. விசேஷமாக அந்த நாட்கள் அதிகமான மழை இருக்காதாம். there was little rain most of the year. வருஷம் முழுசும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் மாத்திரம்தான் மழை பெய்யும். ஆகவே தண்ணீருக்கு ரொம்ப தட்டுப்பாடு. ஆகவே அங்கங்கே துறவுகளை தோண்ட வேண்டியிருந்துச்சு. துறவு தோண்டுவது என்பது ஈஸியான காரியம் கிடையாது. இட் வாஸ் a tedious job. அது கடினமான ஒரு காரியம். ஆனால் அவர்கள் தண்ணிக்காக வெட்டுகிறார்கள். என்ன நடக்குது? 20ஆம் வசனத்தில் அங்கே கேரூரார் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பரோட வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு எசேக்கு என்று பெயரிட்டான். பாருங்க, வாக்குவாதம், ஸ்ட்ரைஃப், கன்டென்ஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வாக்குவாதம் ஏற்படுகிற அந்த அனுபவம். திரும்ப அடுத்த துறவு தோன்றான். அங்கேயே வாக்குவாதம் பண்ணாங்களாம். அதுக்கு என்ன பெயர் வச்சாரா? சித்னா என்று பெயர் வச்சாராம். சித்னா என்றால் எதிர்ப்பு. வாக்குவாதம் என்னவா போகுது? அப்போசிஷனா போகுது, எதிர்ப்பா போறது. ஏசேக் என்றால் குவாரல், ஸ்ட்ரைஃப், கன்டென்ஷன் என்று அர்த்தம். ஆனால் என்ன இடத்துக்கு போறான்? அங்கே அதுக்கு மேலே பிரச்சனை வருது. பாருங்க, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. சிலர் நினைச்சிருப்பா, என்ன ஆண்டவரே
பஞ்சத்தின் சூழ்நிலை, பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டால் பொறாமைப்படுறாங்க, எதிர்க்கிறாங்க. தோன்றின என்னது கிணறுலாம் மூடிட்டான், இப்போ நான் தோன்றினாலும் அது எனக்குள்ளது என்று சொல்லி பிடுங்கி வச்சுக்கிறானுங்க, சண்டை போடுறானுங்க, அடுத்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை வருது. இப்படி பல பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து சொல்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன ஆண்டவரே, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, போராட்டத்திற்கு மேலே போராட்டம், ஸ்ட்ரைஃப், அப்போசிஷன், எதிர்ப்புகள், போராட்டங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதா? கர்த்தர் நமக்காக ஒரு ரெகபோத்தை வச்சிருக்கிறார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதெல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருகிறது தான் ரெகபோத். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு ரெகபோத்தை நமக்கு வைத்திருக்கிறார். Sometimes God allows struggles and contentions in our lives. எதுக்குன்னு சொன்னா, சில முக்கியமான காரியங்களுக்காக சில நேரத்தில் ஆண்டவர் பாடுகளை அனுமதிக்கிறார். நம்ம ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பாக சில ஸ்ட்ரகிள்ஸுக்குள்ளாக கடந்து செல்கிறோம். எதற்குன்னு சொன்னா, குறிச்சிங்க 3 காரியம். ஒன்று, டு டிபெண்ட் ஆன் ஹிம், அவரே நம்ம சார்ந்திருக்கணும் என்பதற்காக. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் சார்ந்திருக்க வேண்டும். You know, God allows problems in our lives so that we can depend completely on him. அவரையே முற்றிலும் சார்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவதாக, to develop patience in struggle, patience, to develop character, பொறுமையை நமக்குள்ளாக கிறிஸ்துவின் சாயலை உருவாக்குவதற்காக சிலத்தில் என்ன பண்றார் ஆண்டவர், சில பிரச்சனையை ஏற்படுத்துகிறார், பொறுமையை கற்றுத் தருவதற்காக. பொறுமை எப்போ வரும்? பிரச்சனைகள், எதிர்ப்பு வரும்போது தான் பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும். சில பொறுமையை இழந்துருவாங்க. ஆனால் ஆண்டவர் பொறுமையை கற்றுத்தொள்ள விரும்புகிறார். to depend on him, to develop patience and endurance, and also to discern between battles worth fighting and those to walk away from. சில காரியத்தில் ஆண்டவர் நம்ம பாருங்க, யாரோடு இருக்கணும், யாரை விட்டு விலகணும் என்பதை நிதானிப்பதற்கு சில பிரச்சனைகள் விடுவார். ஹல்லேலூயா. யாரோடு நம்ம தொடர்ந்து பயணிக்கணும், யாரை விட்டு விலகணும். சில காரியங்களில் ஆண்டவர் அனுமதிக்கிறான்னா அந்த இடத்தை விட்டு விலகு, அந்த பிரச்சனை, அந்த நபரை விட்டு விலகு என்பதை நிதானிப்பதற்காக, டு டிசர்ன். சில நேரத்தில் சில காரியங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கலாம். there are certain battles worth fighting. ஆனால் சிலது அதை விட்டு வந்துடணும். ஹல்லேலூயா. பாருங்க, அதை நிதானிப்பதற்கு ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிற ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் பாருங்க, ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்ட முக்கியமான அதிகாரம் இந்த ஒரு அதிகாரம் தான். அதுக்கு பின்பாக நீங்கள் அவருடைய திருமண காரியங்கள்லாம் போட்டிருக்கு. ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கையில் நடந்தது இந்த ஒரு அதிகாரத்தில் இருக்குது. ஆபிரகாமை குறித்து 12ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரத்துக்கு வாசிக்கிறோம். ஆனால் ஈசாக்கை குறித்து அதிகமான இல்லை. இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அநேக பிரச்சனைகள், உபத்திரவங்கள், மனுஷனுடைய எதிர்ப்புகளுக்கு தாண்டி வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரத்தில் ஸ்ட்ரகிள்ஸுக்குள்ளாக போகிறோம். the road to Rehoboth is paved with struggles, problems, oppositions. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி காரியங்கள் வருது. வேதத்தில் 2 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 66:12 சொல்கிறது. சங்கீதம் 66:12, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும். மனுஷனை ஏறி போக பண்றாராம் தலையில, தீயும் தண்ணீரையும். அதோட புல் ஸ்டாப் இல்லை, அடுத்ததான் ஆசீர்வாதமும் வருது. ரெகபோத் அப்புறம் தான் வருது. ஹல்லேலூயா. செழிப்பான இடங்களில் கொண்டு வந்து எங்களை விட்டீர். அப்போ செழிப்பான இடங்கள், ரெகபோத்தின் அனுபவங்கள் நம்முடைய பார்வையில வருவதற்கு முன்பாக சிலத்துல மனுஷரை தலையில என்ன பண்றாரு, ஏறி மிதிக்க வைக்கிறாரு சிலத்துல. ஆனால் தலை நசுங்காது. ஒரு லட்சங்க பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லை, தீயும் தண்ணீரும் கடந்து வர வேண்டிய சூழல் இருக்கிறது. சங்கீதம் 84:6 சொல்கிறது. சங்கீதம் 84:6, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. பாருங்க, ஒரு நீரூற்றின் அனுபவத்திற்குள்ளாக வருவதற்கு முன்பாக தண்ணீரின் அனுபவங்கள், அதுக்கு முன்பாக அழுகையின் பள்ளத்தாக்குகள், வேலி ஆஃப் பாக்கா என்று நாம் வாசிக்கிறோம். பிஃபோர் வி மேக் இட் டு ஸ்ப்ரிங்ஸ், அங்கே நீரூற்றை நாம் அடைவதற்கு முன்பாக அழுகையின் பள்ளத்தாக்குகள் சில நேரத்தில் வருது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சிலர் இந்த ஆராதனையை ஒருவேளை நீங்கள் டிவியில் பார்த்து கொண்டிருக்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ளாக போகிறவர்கள் ஆண்டவர் ஒரு நீரூற்றின் அனுபவத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நீரூற்றின் அனுபவம் தான் ரெகபோத் என்று அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் செழிப்பான இடம் என்று வாசிக்கிறோமே, அதுதான் ரெகபோத்தின் அனுபவம். அப்போ அதுக்கு முன்பாக
சில சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. அவமானங்கள், நிந்தைகள் என்ன நம்ம நிறைய இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆகவே இதெல்லாம் ஒரு நோக்கத்திற்காக நான் சொன்னேன். டு டிபெண்ட் ஆன் ஹிம், டு டிசர்ன், டு டெவலப். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இப்போ பாருங்க, இதெல்லாம் வருது. ஏசேக்கு சித்னா, இந்த வார்த்தையெல்லாம் குறித்து ஏசேக்கு சித்னா எதிர்ப்புகள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வருகிறது. இப்போ ரெண்டாவது குறிப்பு, நம்பர் 1, the problems always precede Rehoboth. Number 2, perseverance towards Rehoboth. இந்த ரெகபோத்தை அடைவதற்கு நமக்கு என்ன தேவைன்னா perseverance தேவை. ஹல்லேலூயா. faith தேவை, விசுவாசமும் விடாமுயற்சியும் தேவை. நிறைய பேர் இந்த பிரச்சனையை பார்த்து அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. அப்படி people they get stuck with என்னடா போச்சு, சோர்ந்து போயிடுவாங்க சிலர். ஆனால் வேதம் சொல்கிறது சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஐசக் did not give up. இங்கே ஏசேக்கு வருது, சித்னா வருது. எப்பா எங்கே போனாலும் துரத்திட்டு இப்படியே பிரச்சனை பண்ணுறானப்பா அப்படின்னு வேலையை விட்டுருவோம். பிரச்சனைக்கு அப்படியே அப்படியே சோர்ந்து போய் விட்டுறல. அங்கே இன்னொரு வார்த்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணும், வேறொரு 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 ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க 21 வசனத்தில் வேறொரு துறவை வைத்தினான். he dug another well, இன்னொரு இதை வெட்டினான். அப்புறம் 22 வசனத்தில் வேறொரு, இது எதை குறிக்குதுன்னா he kept going, he kept digging wells. அவன் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான், தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தான், தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருந்தான். persistence is the key to breakthrough. நம்முடைய வாழ்க்கையில பிரேக் த்ரூ வரணும்னு சொன்னா விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம கிரியை செய்யணும். வேதம் சொல்கிறது கலாத்தியர் 6 அதிகாரம் 9 வசனத்தில், நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள், ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவீங்க, அறுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை அடுத்தது ரெகோபோத்தா இருக்கலாம். இங்க பாருங்க, ஏசேக்கு வந்துச்சு, சித்னா வந்துச்சு, அதுக்கப்புறம் எத்தனை வரப்போகுதுன்னு தெரியல நமக்கு. ஆனா அடுத்தது என்னது, ரெகோபோத். அது அடையிறதுக்கு விட்டுறக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில அடுத்த நாள் ரெகோபோத்தின் அனுபவமா இருக்கலாம். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிடக்கூடாது, ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. ஈச் ஸ்டெப் இஸ் a progress. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 7 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அதுக்கு ஒருத்தர் இப்படி அந்த அது மொழிபெயர்த்திருக்கிறார், for we live by faith not by sight ன்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்காருன்னா, we walk by faith not by frustration. we walk by faith not by frustration. நாம் விசுவாசத்தில் நடக்கணும், விரக்தியில் நடக்கக்கூடாது. ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேரை பார்த்தால விரக்தியில் நடக்கிற மாதிரி இருக்கு. விரக்தியில் நடக்கக்கூடாது. don't get frustrated in Christian life, don't get disappointed, walk in faith. hallelujah. the next step can be our Rehoboth. அடுத்த படி நமக்கு ரெகபோத்தா இருக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற இடமா இருக்கலாம், கர்த்தர் வழியை திறக்கிற இடமா இருக்கலாம், பிரச்சனைகளுக்கான முடிவான இடமா இருக்கலாம். விட்டுறக்கூடாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, let us walk by faith not by frustration. நம்முடைய வாழ்க்கையில விடாம முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். சொன்ன இந்த road to Rehoboth is paved with struggles. At the same time the road to Rehoboth is built on perseverance, faith and obedience. அதுக்கு அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த ரெகபோத்தை நமக்கு விடாமுயற்சி தேவை, விசுவாசம் தேவை, கீழ்ப்படிதலும் தேவை. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, எல்லாம் கீழ்ப்படிந்து தான் பல காரியத்தை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இங்கே இருன்னு சொன்னாரு, அங்கே இருந்தார். அங்க விதைன்னு சொன்னாரு, விதைச்சான். அங்க போனாரு, போகிறான். எல்லாம் கர்த்தருடைய வழிநடத்தின்படி செய்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து எலியாவை குறித்து வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 43 44 வாசித்தீங்கன்னா, அங்கே மலைக்காக ஜெபம் பண்றான். மலை பார்க்குறான், ஒன்றும் அறிகுறியே இல்லை, விடலை. அடுத்தது போய் பாரு, தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், போய் பாரு அறிகுறி இருக்கா. அவன் திரும்பி வர்றான், இல்லை அப்படிங்கிறான். திரும்பியும் போய் பாரு, ஒன்றும் இல்லை. அப்புறம் 7 தடவை போய் பாரு, விடாத. தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறான். 7வது தடவை சொல்கிறான், சிறிய மேகம் எழும்புது அப்படின்னு. ஹல்லேலூயா. எலும்பிரிச்சா போதும், ரெகபோத் வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறாரு. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து செய்யும் பொழுது கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. ஜெபத்தை விடக்கூடாது, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. பொறுமையை இழந்துடக்கூடாது.
நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். பல்பை கண்டுபிடிக்கணும்னா எத்தனை தோல்த்தாராம், எத்தனை முறை ஃபெயில் ஆனாராம். ஃபெயில்னா அதாவது முயற்சி பண்ணி பண்ணி எத்தனை தோற்று போனார்? 10, 20, 30, 40, 100, 1000 முறை தோற்று போனாராங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் பல்பு, லைட்டு, எனது டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இதெல்லாம் பேசுகிறோமே, தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இருளில் தான் மக்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த மனுஷன் 1000 தடவை முயற்சி பண்ணி பண்ணி பண்ணி, நம்ம 10 தடவை பண்ணால் துறப்போ வேறு வழியை பார்ப்போன்னு போயிடுவோம். 100 தடவை இல்லை விட்டுற, 101 இல்லை, 900 இல்லை, 999, 1000 தடவை அப்படின்னு சொல்கிறார். தாமஸ் எடிசன் thousands of failed experiments before inventing the light bulb. நம்முடைய வாழ்க்கையில் அப்புறம் அவருக்கு ஒரு ரெகபோத் வந்துச்சு. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து பேசுகிறோம். ஹல்லேலூயா. எந்த சயின்ஸ் புக்கிலையாவது அவர் பேர் இல்லாமல் இருக்குதா? பாருங்க, அவருடைய கத்தர் அந்த விடாமுயற்சி, சில வேறொரு அப்படின்னா முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும், விட்டுறக்கூடாது. டோன்ட் கிவ் அப். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விட்டுறாதுங்க. அதில் அது நிறைய இருக்குது. என்னத்தெல்லாம் விட்டுறக்கூடாது? விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, ஜபத்தை விட்டுறக்கூடாது, வேத வாசிப்பை விட்டுறக்கூடாது, அப்புறம் பொறுமையை விட்டுறக்கூடாது, ஆலயத்துக்கு வரதை விட்டுறக்கூடாது, ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்வதை விட்டுறக்கூடாது. பர்சிவரன்ஸ். மூன்றாவதாக, இப்போ இதெல்லாம் பாருங்க, மூணாவதாக த பிளேஸ் ஆஃப் ரெகபோத். இப்போ ரெகபோத்துக்கு வந்துட்டாங்க பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் சூப்பர் நேச்சுரலாக ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். God will end every strife and every problem supernaturally. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொடுக்கிற தேவன். இங்க பாருங்க, 20 வசனத்தில் போட்டிருக்கு, வாக்குவாதம் பண்ணினபடியால். 21 வசனத்தில் வாக்குவாதம் பண்ணினார்கள். 22 வசனத்தில் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குவாதம் பண்ணினார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள். நம்ம இப்போ பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் போலுக்கு அப்படின்னு. ஆனால் கர்த்தர் பண்ணாமல் வைப்பாரு. ஹல்லேலூயா. வாக்குவாதம் பண்ணவில்லை. அண்டர்லைன் பண்ணுங்க. மூணாவது பாயிண்ட் அதான் குறிப்பு. ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட்ல ஏசேக்கு சித்துனா பிரச்சனைகள். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்ல வேறொரு அது பெர்சிவரன்ஸை காட்டுகிறது, விடாமுயற்சியை காட்டுகிறது. மூன்றாவதாக வாக்குவாதம் பண்ணவில்லை. ஹல்லேலூயா. They did not quarrel over it. The strife ceased. பாருங்க, ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். யாத்திராகமம் 14:14 வாசித்தோம். ஆண்டவர் நம்முடைய பொறுமையை பார்க்கிறார், விசுவாசத்தை பார்க்கிறார், நம்முடைய தொடர்ந்து செயல்படுகிற காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் தான் யுத்தத்தை ஓய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 46:9-10 சொல்கிறது, நம்முடைய ஆண்டவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், பிரச்சனைகளை ஓய பண்ணுகிறவர். Hallelujah. God frustrates the agenda of your enemies. நம்முடைய சத்துருக்களுடைய திட்டங்களை, அஜெண்டாவை ஆண்டவர் அதம் பண்ணுகிறார், முறியடிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. ஆண்டவர் ஓவர்னா ஓவர் தான். அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் கூட எதிரி வர முடியாது. When God says it is over, it is over. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், ஒருவேளை ஈசாக்குக்கு அன்னைக்கு வரைக்கும் ஒரு ரெகபோத் இருக்குது என்பது தெரியாது. ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். He knows the end from the beginning. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரெகபோத்தை கர்த்தர் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை சீக்கிரத்திலே காணப்போகிறீர்கள். ஆண்டவர் தங்களுடைய குடும்பத்திலும் சரி, ஊழியத்திலும் ஒரு ரெகபோத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ரெகபோத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ரெகபோத் in the Bible is more than just the name of a place or well. ரெகபோத் என்பது ஏதோ ஒரு இடமோ ஒரு துறவோ இல்லை. வேதத்தில் it symbolizes the blessings of God. அது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. It symbolizes the blessings of God which put an end to strife and contention. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வந்து ஆசீர்வாதத்தின் வழியை திறக்கிறது தான் இந்த ரெகபோத்தின் அனுபவம். ஹல்லேலூயா. இந்த ரெகபோத்தின் அனுபவம் எத்தனை பேருக்கு வேணும்? ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாட் இஸ் ரெகபோத் டு a Christian? ஒரு கிறிஸ்தவனுக்கு ரெகபோத் என்றால் என்ன? நம்பர் 1, இட்ஸ் a place of God's provision. தேவைகளை சந்திக்கிற இடம். பாருங்க, இது வரைக்கும் பாருங்க, பஞ்சம், எதிர்ப்பு, என்னமாக வாக்குவாதங்கள், இவைகளே சந்தித்து வந்து கொண்டிருந்த அந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் ஒரு வழியை திறக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வழியை திறக்கிறார். God provides a way.
இங்கே போகிறான் கதவு அடைச்சிருக்கு, அங்கிட்டு போகிறான் கதவு அடைச்சிருக்குது, இங்கிட்டு போகிறான் கதவு அடைச்சிருக்குது. திடீர்னு ஒரு இடத்துக்கு வரான், கதவு திறந்துருச்சு. ஹல்லேலூயா. அதுதான் ரெகபோத் நம்ம வாழ்க்கையில். உங்களுக்காக கதவுகளை ஆண்டவர் திறப்பார். பொருளாதார ஆசீர்வாதத்துக்கான கதவுகளை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. இட்ஸ் a place of God's provision. ரெண்டாவதாக இட்ஸ் a place of peace after struggle. இது சமாதானத்திற்கான இடம். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கிணறுகளையும் பார்த்தீங்கன்னா அங்கே வாக்குவாதங்கள், எதிர்ப்புகள், போராட்டங்களை பார்க்கிறோம். அட் ரெகபோத் there was no contention, only rest. ஹல்லேலூயா. ரெகபோத்துக்கு வந்தோடனே அங்கே ஒரு நிம்மதி உண்டாகுது. ஹல்லேலூயா. எப்பா வாக்குவாதம்லாம் பண்ணலப்பா, ஒருத்தனும் சண்டைக்கு வரலப்பா, ஒரு சமாதானம் வந்துருச்சுப்பா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு அப்படி இப்படி அனுபவம் வேணும்? ஒரே சண்டை சச்சரவாக இருக்க, வீட்டில் ஒரே எதிர்ப்பாக இருக்க, குடும்பத்துக்குள்ளே எதிர்ப்பு, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் எதிர்ப்பு, ஏன்னா வேலைக்கு போனாலும் பிரச்சனை. ஆண்டவர் ஒரு சமாதானம். இட்ஸ் a place of peace after struggle. Hallelujah. It's a place of peace that follows perseverance. ஆண்டவர் தருகிற சமாதானத்தின் ஒரு இடம், ஒரு நிம்மதியான ஒரு இடம். கர்த்தர் ஹல்லேலூயா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வருகிற ஒரு இடம்தான் இந்த ரெகபோத்தின் அனுபவம். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் நமக்கு தருவாராக. Not only that, it's a place of enlargement and growth. It's a place of enlargement and growth. இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். ரெகபோத் அப்படின்னா லிட்டரலா ஸ்பேஷியஸ் ரூம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பரந்த இடம். சொல்லுங்க, பரந்த இடம், பரந்த இடம், ஸ்பேஷியஸ். அப்போ ரெகபோத்துக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஒரு பரந்த இடம், ஒரு பெருக்கத்தினுடைய இடம்தான் இந்த ரெகபோத். ஹல்லேலூயா. இட்ஸ் a place of God's provision, it's a place of God's peace, and it's a place of enlargement and growth. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வளர்ச்சி வேணும், பெருக்க வேணும்? ஹல்லேலூயா. நெருக்கத்திலேயே இருந்துட்டோம், ஆண்டவர் பெருக்கத்தை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. பெருக்கம் for Christians, for the children of God. ரெகபோத் represents spiritual enlargement. அப்படின்னா wider influence, deeper faith, greater fruitfulness, எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய செல்வாக்கை கர்த்தர் பெருக செய்வாராக. நம்முடைய செல் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவாராக. நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பெருக செய்வாராக. கனிகள் நம்மளே பெருகுவதாக, ஆத்துமாக்கள் சபையிலே பெருகுவார்களாக. ஆண்டவர் பெரிய இடங்களை கர்த்தர் தருவாராக. அதுதான் ரெகபோத். ஹல்லேலூயா. இட்ஸ் a place of enlargement. நம்ம வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி. யாபேஸ் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் எல்லைகளை பெரிதாக்கும், விரிவாக்கும். அதுதான் ரெகபோத். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் சகல பகுதியில் உள்ள எல்லைகள் எடுத்த உடனே டபக்குன்னு பெருசாக்கிற மாட்டார். ஆனால் இப்போ இருக்கிற அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. enlargement, he will keep on enlarging us. நம்ம ஆண்டவர் பெருக செய்து கொண்டே இருப்பார். நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் அது பெருகிக் கொண்டே இருக்கும். ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி, கள்ளத்தூக்கி போட அப்படியே அந்த வேவ்ஸ் போத மாதிரி ஆண்டவர் நம்முடைய செல்வாக்கையும் நம்முடைய பேரையும் ஆண்டவர் விரிவடை செய்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் ஆண்டவர் ரெகபோத்தின் அனுபவம். கர்த்தர் இதுவரைக்கும் இருந்த அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிற அனுபவம், பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிற அனுபவம், போராட்டங்கள் முடிவுக்கு வருகிற அனுபவம், ஹல்லேலூயா, ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் உண்டாகிற அனுபவம், அதுதான் ரெகபோத். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்போ முதலாவது சொன்னேன், the problems that precede ரெகபோத். அந்த ரெகபோத் அனுபவத்துக்கு முன்பாக சில பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து செல்கிறோம். அதை ஆண்டவரை அனுமதிக்கிறார். எதற்காகன்னு சொன்னேன். ரெண்டாவதாக the perseverance towards ரெகபோத். இந்த ரெகபோத்தை அடைவதற்கு அந்த பாதையிலே, அந்த பாதை எப்படிப்பட்ட பாதைனா, அதில் விசுவாசத்தோடு போக வேண்டும், அதில் விடாமுயற்சியோடு போக வேண்டும். அப்போ தான் அங்கே போய் அடைய முடியும். ஹல்லேலூயா. the place of ரெகபோத், அந்த இடத்தை நாம் அடைகிறோம். கர்த்தர் எல்லாவற்றிலும் கூட இருந்து அந்த இடத்தை அடைய செய்கிறார். இப்போ எதற்காக, what is the purpose of ரெகபோத்? இங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்கு பாருங்க, நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு, தேசத்தில் பழுகும்படிக்கு, that we will flourish in the land, that we will be fruitful in the land. அந்த இடத்துல நாம் பழுகும்படிக்கு அப்படின்னா சரியான நாம் ஆசீர்வாதமாக மாறும்படிக்கு. ஹல்லேலூயா. being fruitful
என்று பார்க்கிறோம். பாருங்க, ரெகபோத் என்றால் எப்பா ஆசீர்வாதம் வந்துருச்சுப்பா, பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சுப்பா அப்படின்னு நிம்மதியாக இருக்கிறதில்ல. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவதற்கு, நாம் ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாறுவதற்கு. ஹல்லேலூயா. ரெகபோத் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்பேஸ் டு பிரீத். ஏதோ மூச்சு விடுறது, அப்பா மூச்சு விடாமல் முடியவே இல்லை. கரூரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூச்சு விடாமல் செத்து போயிட்டான். மூச்சு விடுறதுக்கு இடம் இல்லை. சில இடத்துல பாருங்கள், மூச்சு விடவே இடம் இல்லைப்பா, இப்படி நெருக்கமாக இருக்கு. எப்போ மூச்சு விட முடியுது? அப்போ அதுக்கு மாத்திரம் இல்லை. இட்ஸ் அ பிளேஸ் டு பில்ட், இட்ஸ் அ பிளேஸ் டு க்ரோ, இட்ஸ் அ பிளேஸ் டு மல்டிப்ளை. நாம் பெருகுவதற்கு, வளர்வதற்கு அப்படிப்பட்ட காரியம்தான் ரெகபோத். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் நம்மை அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நம் தேசத்தில் பழுகும்படிக்கு, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு கர்த்தர் அந்த இடத்துக்கு நம்மை கொண்டு வருகிறார். இங்கே நம்ம திருச்சபை அநேகருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றணும். 2 உதாரணத்தை சொல்லிடுறேன் பாருங்க. யோசேப்புக்கு ஒரு ரெகபோத்தின் அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த ரெகபோத்தை அவன் அடைவதற்கு முன்பாக குழியின் அனுபவங்கள், இதே போல தான் பொறாமையின் அனுபவங்கள், சிறைச்சாலின் அனுபவங்கள், தவறான குற்றச்சாட்டுகள், இப்படி பல காரியத்தை அவன் கடந்து சென்று பார்க்குறோம். என்னது பிட்டு அந்த அந்த குழி, அப்புறம் போத்திபாஸ் ஹவுஸ், அப்புறம் பிரிசன், இதெல்லாம் ரெகபோத்தை போவதற்கான ஆயத்த வேலைகள். ஹல்லேலூயா. இந்த வழியெல்லாம் போகிறான். ஆண்டவர் ஒரு நாள் வந்துச்சு. வேதம் சொல்கிறது 41:41 ஆதிகாமத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் பார்வோனுடைய அரண்மனைக்கு கர்த்தர் கொண்டு போனார். ஹல்லேலூயா. பார்வோனுடைய அரண்மனை, தட் இஸ் ரெகபோத் ஃபார் ஹிம். அதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில் ரெகபோத். பார்வோனுடைய அரண்மனை. எதற்காக? எப்பா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுப்பா, பார்வோன் அரண்மனையில் கொண்டு விட்டார் நம்மளை. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக இருக்கிறதுக்கா? இல்லை, அநேகரை ஜீவ ரட்சணியம் செய்யும்படியாக, அநேகருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக, மரித்து கொண்டிருக்கிற, பஞ்சத்திலே செத்து கொண்டிருக்கிற அநேக மக்களுக்கு ஹல்லேலூயா ஆகாரம் கொடுக்கும்படியாக கர்த்தர் அந்த இடத்திலே கொண்டு வந்து வைத்தார். ஹல்லேலூயா. that he could save many lives, அநேகரை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் கொண்டு வந்தார். சில பிரச்சனைகள், கஷ்டத்துக்குள்ளாக நம்ம போகிறோம், உண்மைதான். ஆனால் கர்த்தர் ஒரு ரெகபோத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கிறது, ஹல்லேலூயா, 41ஆம் வசனத்தில் அங்கே பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லுகிற நம்ம பார்க்கிறோம். நீங்கள் அந்த அதுக்கு முந்தின வசனங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் பார்வோனுடைய அரண்மனையில் கொண்டு வைக்கிறார். அவனுக்கு சகல ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்படுகிறது, அதிகாரியாக மாறுகிறான். எதற்கென்று சொன்னால் அந்த அதிகாரத்தின் முடிவு இப்படியாக சொல்கிறது, சகல தேசங்களிலும் இருந்து ஜனங்கள் யோசேப்பிடத்தில் வந்து தானியம் வாங்கி கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனுக்கு 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளும் அர்த்தத்தோட பேர் வைக்கிறான். முதல் பிள்ளைக்கு பேர் என்ன? மனாசே என்று பெயரிட்டான். மனாசே என்றால் கர்த்தர் மறக்க பண்ணினார். ஃபர்கட்ஃபுல்னஸ். ஃபர்கட்ஃபுல்னஸ் அப்படின்னா இத்தனை பாதைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், 13 வருஷம் கஷ்டப்பட்டனே, இதெல்லாத்தையும் கர்த்தர் மறக்க பண்ணினார் என்று வைத்தார். 2வது, இப்போ மறக்க பண்ணி ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்துட்டார். அடுத்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறான். என்னது? எப்ராயிம். என்னன்னு சொன்னா, தேவன் என்னை பழுக பண்ணினார். ஹல்லேலூயா. ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஈப்ராயிம் மீன்ஸ் ஃப்ரூட்ஃபுல்னஸ். மனாசே மீன்ஸ் ஃபர்கட்ஃபுல்னஸ். பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் மறந்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கொண்டு வந்து ஆசீர்வாதத்தில் கொண்டு உட்கார வச்சிருதில்ல. எதுக்குன்னா உங்கள் மூலமாக ஆசீர்வாதம் புறப்பட்டு போகணும். த பர்பஸ். கர்த்தர் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும், திருச்சபையில் இருக்கிற எல்லாரையும், இந்த செய்தியை கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் ஹல்லேலூயா ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் ஊற்றாக கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. அந்த பட்டணத்துக்கு நம்முடைய சபையை ஒரு எழுப்புதலின் காரணமாக கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. We will flourish in the land. We will be fruitful in the land. We will be a blessing to the people in the land. பேதுருடைய வாழ்க்கையை பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அங்கே தோல்வி, வலையை அலசி கொண்டிருக்கிறான். ஒன்றுமே மாட்டல. அவருடைய வாழ்க்கையில் தோல்வியின் அனுபவங்கள், ஏசைக்கு சித்தனா போன்ற காரியங்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, வலையை அங்கே போடு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்தான்.
கர்த்தர் அவனுக்கு ஒரு ரெகபோத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. திரளான மீன்கள், கர்த்தர் ஹல்லேலூயா திரளான மீன்களை பிடிக்க கர்த்தர் உதவி செய்தார். எல்லாத்தையும் போட்டுட்டு அவன் வந்துடல, அவடல, அவனால் தாங்க முடியல. ஆண்டவர் கொடுத்த ரெகபோத் என்னது, எப்பா எல்லாம் வாங்கப்பா, பக்கத்து படகெல்லாம் கூப்பிட்றான், வாங்க வாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. பாருங்க, அதுதான் ரெகபோத்தின் அனுபவம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மூலமாக மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார், தோல்விகளை கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் அந்த கிருபைகளை ஆண்டவர் தருவராக. நவ் இஸ் த சீசன் ஆஃப் ரெகபோத். ஆண்டவர் இந்த சீசனை, சேஷமாக உபவாச நாட்கள் சீசனை ஆண்டவர் ரெகபோத்தின் சீசனாக கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. இடம் உண்டாக்கப்படுகிற சீசனாக கர்த்தர் மாற்றுவாராக. தோல்விகள் ஜெயமாக மாறுகிற நிலைமை வருவதாக. இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட வாசல்கள் ஹல்லேலூயா திறக்கப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. ரெகபோத்தின் ஃபேமிலி, ரெகபோத்தின் மினிஸ்ட்ரி, ரெகபோத்தின் கரியர் அண்ட் பிசினஸ், ரெகபோத்தின் ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு ரெகபோத் வருவதாக, ஒரு பெருக்கம் வருவதாக. ஹல்லேலூயா. நம்முடைய பிசினஸ்ல புதிய வழிகள் திறக்கப்படுவதாக, நம்முடைய மினிஸ்ட்ரீஸ்ல ஒரு திறந்த வாசல் வருவதாக, நம்முடைய ஃபேமிலியிலே சமாதானம் வருவதாக, சமாதானம் வருவதாக. ரெகபோத் இன் ஆல் ஏரியாஸ் ஆஃப் அவர் லைஃப்ஸ். ஐந்தாவதாக the praise unto God for ரெகபோத். இந்த இடத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே ஈசாக்கு சொல்றாரு, கர்த்தர் என்ன செஞ்சாரா, நமக்கு இடம் உண்டாக்கினார். கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அங்கே ஈசாக்கு, எப்பா நான் பண்ணின எல்லா முயற்சிக்கும் ஆண்டவர் எனக்கு, ஆண்டவர் இல்லை, எனக்கு முயற்சிக்கெல்லாம் பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னு இல்லை. இது நான் முயற்சி பண்ணாலும் இது கர்த்தர் தான் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர், the credit goes to God. ஆண்டவருக்கு எல்லா கனத்தையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்னுடைய ஞானத்தினால் இதை அடைந்தேன், என்னுடைய முயற்சினால் இதை அடைந்தேன், என்னுடைய திறமையினால் இதை அடைந்தேன். I have not reached Rehoboth because of my skills or perseverance or wisdom. ஆண்டவன் ரெகபோத்தை காண்பித்தது அவரே தான் எனக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது கர்த்தர். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. The credit should always should go to God. ஆண்டவருக்கு தான் எல்லா மகிமையும் கனமும் செலுத்த வேண்டும். கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார் என்று சொல்லி வாசிக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் எப்போவுமே அறிந்திருக்கணும், நமக்கு வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தரால் வருகிறது. ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. True blessing is not the result of human ability alone. It is of divine favor. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தெய்வீக தயவினால் நமக்கு வருகிறது. Gratitude acknowledges God as the ultimate source. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் ஹல்லேலூயா, தேவன் இதை செய்தார், ஆண்டவர் இதை செய்தார் என்று கர்த்தர் நமக்கு உண்டாக்க சொல்லி ரெகபோத் என்று சொல்லி பெயரிடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் நன்றி செலுத்த, ஆண்டவரே உமக்கு மாத்திரம் நான் மகிமையை செலுத்துவேன், உமக்கே நான் துதியை செலுத்துவேன், உமக்கே நான் எல்லா கனத்தையும் மகிமையும் கொண்டு வருவேன் என்று சொல்லி அந்த ரெகபோத் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னா எல்லாத்தையும் நானே எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா போயிடும் ரெகபோத். என்னது, ஆண்டவர்ட்டுக்கு கனம் செலுத்தணும். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை செய்தார், கர்த்தர் இதை செய்தார் என்கிற அந்த நிலைமைக்குள்ளாக நம்ம இருக்க வேண்டும். பாருங்க, அங்கே யோசேப்பும் அந்த 2 பிள்ளைகள் பேரிடும்போது அங்கே தேவனை தான் முக்கியத்துவப்படுத்துகிறான். தேவன் மறக்கும்படி செய்தார், தேவன் பழுக பண்ணினார். It is God who made me fruitful. It is God who made me forget the things that happened in the past. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்கிறார். அப்போ நம்ம எப்போவுமே கர்த்தர்னே சொல்லிகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர், இது கர்த்தரால் உண்டாயிற்று, இது கர்த்தரால் உண்டாயிற்று, என்னுடைய திறமையினால் அல்ல, என்னுடைய சுய பலத்தினால் அல்ல, கர்த்தரால் ஆயிற்று. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில் அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. பேதுரு யோவானி மூலமாக அற்புதம் நடக்குது. அப்போ எல்லா ஜனங்களும் ஓடி வராங்க. எப்படி நடந்துச்சு? அது சொல்கிறான், எங்களுடைய சுய பக்தியினாலும் அல்ல, சுய சக்தியினாலும் அல்ல. ஹல்லேலூயா. நிறைய இடத்துல நம்ம சொல்லுவோம் சுய சக்தியினால் அல்ல, ஒத்துக்குவோம். நான் சுய பக்தியில் நான் ஜபம் பண்ணி தான் எனக்கு கிடச்சிச்சு, நான் இதை பண்ணி தான் எனக்கு என்ன பண்ண, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை, என்னுடைய ஜபம், என்னுடைய இதனால தான்
பக்தியும் கிடையாது, சக்தியும் கிடையாது, எல்லாம் ஆண்டவருடைய கிருபை தான். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்றான். இயேசுவின் நாமத்தினால் தான் இவன் என்னது சர்வாங்க சுகத்தை பெற்றிருக்கிறார். எங்களுடைய முயற்சி அல்ல, எங்களுடைய திறமை அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கர்த்தருக்கே மகிமை கொடுக்கணும். ஹல்லேலூயா, glory belongs to God alone. கர்த்தருக்கு மட்டுமே, கர்த்தருக்கு மட்டுமே நம் மகிமை செலுத்த நாம் ஆயத்தமாக இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமை பெறட்டும். ஆகவே இந்த ரெகபோத்தின் அனுபவம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவை தருகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற ஒரு அனுபவம், வழி நமக்காக திறக்கப்படுகிற ஒரு அனுபவம். இதுவரைக்கும் சந்தித்து வந்த எல்லா எதிர்ப்புகள், போராட்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற அனுபவம் தான் இந்த ரெகபோத்தின் அனுபவம். நெவர் அகைன். இங்கே பார்த்தீங்கன்னா அதில் the never again the enemy fought with Isaac. அதுக்கப்புறம் அங்கே பிரச்சனை கொடுக்கல. அவனே வந்து சொல்கிறான் பாருங்கள், பின்னாடி 26, 27, 26, 26 அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகி அகுசாத்தும் அவன் சேனாதிபதிய பிகாலும் கேராரிலிருந்து அவ்விடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவரை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்திலாம் விட்டீங்க அப்படின்னு சொல்லவும் அவர்கள் சொல்கிறாங்க, நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, இனி பிரச்சனையே பண்ண மாட்டோம், சமாதானத்தை உடன்படிக்கை நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வர்றோம். ஹல்லேலூயா, சண்டை போட மாட்டோம் இனிமேல். பாருங்கள், ஒரு முடிவுக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆண்டவர் பெருக்கத்தை தருகிறார். அங்கே நீங்கள் அடுத்த வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஈசாக்கை பார்த்து சொல்கிறாரு, என் ஊழியக்காரனாக ஆபிரகாமின் நிமித்தம் 24ஆம் வசனத்தில் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னும் பெருக பண்ணிக்கொண்டே இருப்பாராக. கர்த்தர் நமக்கு வளர்ச்சியை தந்து கொண்டே இருப்பாராக. எல்லா பகுதியிலும், குடும்பத்தில், பிஸ்னஸில், ஊழியத்தில் கர்த்தர் தொடர்ந்து வளர்ச்சியை, ரெகபோத்தை, அனுபவத்தை ஆண்டவர் தருவாராக. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா.